நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கேக்கு ஒரு பக்கம் அள்ளு விடுது. ஏன்னா எந்த கான்ட்ராக்டுக்கு போனாலும் கௌதம் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இனிமேல் கௌதமே அசைக்கவே முடியாது. இன்னும் திடீர்னு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுலேயும் நம்பர் 1 வர போறாரா? இனிமேல் எஸ்எஸ்கே குரூப் செகண்ட் பொசிஷனில் கூட இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச்சு எல்லாத்தாலும் அடிபட்டுன்னு இருக்கு. இதை கேள்விப்பட்டது எஸ்எஸ்கேவுக்கு அப்படியே ஒரு கீழே இருந்து மேலே வந்து எரியுது ஒரு பக்கம். அஞ்சலி உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன், அவனை ஏதாவது ஒன்று பண்ணி அவனுக்கு எதுவுமே கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ண என்ன பண்ணிருக்கேன், என்ன புடிங்கின்னு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க உடனே நான் எல்லாமே கரெக்டாக பண்ணின்னு இருக்கேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, அந்த கான்ட்ராக்ட் அவனுக்கு கிடைக்காது, கரெக்டா அந்த சைன் போட போறாருல அவர் போட மாட்டாரு ஜாமீன் கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே போய் அந்த கையெழுத்து போடுறதுனால கரெக்டாக இந்த இடத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நம்ம கௌதம் வாழ்க்கையில். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் அவரை தான் நம்பின்னு இருக்காரு, வந்து அஷூர் கையெழுத்து போடுவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் போக மறுத்துடுறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே போன் பண்ணி இந்த மாதிரி மிரட்டுறாரு. அவர் கம்பெனிலாம் இப்போ எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் வந்துருக்கு, அதெல்லாம் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு வேறு வழி தெரியல கௌதம், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு தான் கௌதம் எடுத்து நன்றி கெட்ட உலகமாடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சினேன். சரி ஓகே அவங்கவுங்க இதை பார்க்குறாங்க, சரி ஓகே நாம் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு நாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு பக்கம் சரி சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அவரும் சரி அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போர்ஜரி பண்ணி அவன் காசை பேங்க்ல இருந்து ஆட்டியா போட பாக்குறான். இந்த மாதிரி பழைய வீடு இருக்கு அது இது இருக்குன்னு சொல்லிட்டு இவன் ஒரு அனாதை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அதை போலீஸ் மூலமா எட்டு வந்து கௌதமா பார்க்க வைக்கிறோம். கௌதம் பார்த்துட்டு என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம நான் எனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டாக்குமெண்ட்டே அவன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. நம்ம கௌதம் எப்படியோ உஷாரா அதை கொடுத்துட்டாரு, அதில் மென்ஷன் பண்ணிக்கிட்டா கரெக்டாக அவன் கவனிக்கணும். அதை உடனே எடுத்துக்கட்டுறா. உடனே போலீஸும் அந்த இடத்த விட்டு சைலண்டா போயிடுறாங்க. டே கௌதமே தப்பிச்சிட்டேன், உன்னை எப்படியாவது ஏதான ஒரு வழியில பிடிச்சி உன்னை ஒரேடியா உன் வாழ்க்கையை நான் முடிக்க விட மாட்டேன், நீ எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுற என்ன முந்திடுறேன்னு நானும் பாக்குறேன், நீ எல்லாம் ஒரு ஆளு, இப்ப எனக்கெல்லாம் நீ இப்படிடா அப்ப அப்படி இப்படி ஒண்ணுமே உன்னால கலத்த முடியாதா கிளம்பினே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தென்னாட்டில் நம்ம எஸ்எஸ்கே பேசினு இருக்காரு. எல்லாருக்கும் ஒரு காலம் வரும் நேரம் வரும், அந்த சமயத்தில் திருப்பி அடிக்க வேண்டிய நேரத்தில் திருப்பி அடிப்பேன், அந்த சமயத்தில் புரியும் ஐயோ இவங்கிட்டேடா வச்சுக்கிட்டோம் தெரியாம வச்சுக்கிட்டோம் போலியா அப்படின்னு சொல்லிட்டு நீ பீதியில ஒரு பக்கம் அழுணும் கதறி அழுணும் அப்படின்ற மாதிரி பேசினு இருக்காங்க. பாப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது, எதை எப்படி எல்லாம் சமாளிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தானே தெரிய போகுது. சரி அப்படி இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தாச்சாயின்னு இருக்காங்களா அவங்க இருந்து வேற லெவலில் ஒரு பக்கம் எஸ்எஸ்கே போன் பண்ணி என்னையா பண்ற என்னதான் புடிங்கின்னு இருக்க, ஒரு பிசினஸ் ஒன்று நம்பி விட்டா ஒழுங்கா பண்ண முடியாது, அந்த கௌதம் அப்பதான் சொத்து அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க பேரு ஒரு பக்கம் பெருசா இருந்துச்சு. இப்ப அவன் ஒண்ணு இல்லாத அனாத பையன் தானே, இப்ப அவனை அடிச்சு போட்டா யாரு கேட்க போறாங்க, எதனா ஒண்ணு பண்ணி முடியாதுன்னா முட்டாள் மாதிரி சுத்தின்னு இருக்க அவரைக்காய் கொட்டை அப்படின்றத திட்டி விட்டுறாங்க. ஆட்டோடா நம்ம எஸ்எஸ்கேக்கும் என் பொண்டாட்டி இவ்வளோ அறிவா, நம்மளுக்கு தான் அந்த அறிவு இல்லாமல் போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. என்னங்க பண்றது, அறிவு இருந்தால் அப்பவே எங்கேயோ போயிட்டு இருப்பாரு, அறிவு இல்லாதனால தானே இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி நாம ஒரு பக்கம் கலாய்ச்சி விட்டாலும் சரி விடுங்க ஒரு பக்கம். ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டுப்பாங்க, அப்பதான் நாம் ஒரு அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சி யூ, நன்றி வணக்கம், டாடா.